ஜெயித்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன? இயேசுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது தெரியுமா? அவருக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்யப்படுகிறது. எவ்வளோ செய்யப்படுது பாருங்களேன். நன்மை செஞ்சவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தீமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ விரோதமான காரியங்கள் செய்யப்பட்டாலும் பைபிள் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அதாவது இயேசு மூஞ்சில் காரி துப்புறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, மண்டையில் கொட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, இதெல்லாம் நடக்குது. இப்போ நமக்கு ஏதாவது நடந்தா நான் என்ன பாவம் பண்ண? ஒரு பாவம் பண்ண வேண்டாம். இந்த பூமியில் பிறந்திருக்கீங்கல்ல. இப்போ இயேசு என்ன பண்ணார் சொல்லுங்க? ஆனால் ஜீசஸ் என்னமே பண்ணல, ஆனால் எவ்வளோ எதிராக அவருக்கு நடக்குது. சரி, இப்படி சொல்லலாமா? நீங்கள் ஒரு தீங்கும் பண்ணாட்டா கூட உங்களுக்கு தீங்கு பண்ணுவாங்க. கெட் ரெடி. அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடாது. அப்படி ஷாக் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போனா உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் ஷாக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா வகையான மக்களும், மனிதர்கள் பலவிதம், அது மாதிரி வேறு மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அவர்கள் தான் உங்கள் பயிற்சியாளர்கள். ஆமென். நம்ம 100 கோடிக்கு சபை கட்டி திறக்க போகிறோம் இல்லையா? அந்த திறப்பு அன்னைக்கு நான் என்ன பேசணும்னு இப்போமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? என் நண்பர்களுக்கு நன்றின்னு இல்லை, என்னை வாழ வைத்த என் எதிரிகளே, என்னை ஏற்றி விட்ட எதிரிகளே, நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனதார உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். இந்த ஸ்போர்ட்டிவா பார்க்குற ஆட்டிடியூடு தான் உங்களை சக்சஸ் ஆக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆமென். இயேசுவுக்கு அந்த மனப்பான்மை இருந்தது. ஜெயித்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன? பிரச்சனையை கையாள்வதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை, ஆட்டிடியூட்ஸ்ன்றது. எப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் பாருங்களேன். ஜீசஸ்க்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் இருந்தது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, என்னங்க நீ அவமானப்படுத்துறது தானே உன்னை காரி துப்புன, அவர் எப்படின்ட்டார். நீ இவ்வளோ கெட்டது நான் உனக்கு பண்ணது நீ கஷ்டப்படுவேன்னு தானே. அவர் என்னது ஏதோ ஒன்று சொல்கிற எனக்கு கேட்கல, ஆனால் பிதா ஒன்று சொல்கிறாரு அதுதான் கேட்குன்றார். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய ஆவியும் இப்படி ஆயிரும், ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் இப்படி ஆயிரும். ஆமாம். பிரச்சனையை பார்த்து பயப்படுகிற மனிதர்களாய் அல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், பார்த்துடலாம். அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா அடுத்த வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். இதெல்லாம் ஒரு நாள் இல்லை, இதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. யூ மஸ்ட் ட்ரெயின் யுவர் ஹார்ட். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. மேலே சிலுவை இருக்குது, அவமானமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மனசில் என்ன இருந்துச்சா? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் மைண்ட்ல என்ன இருந்தது தெரியுமா? சிலுவை இல்லை, சிங்காசனம். ஆமென்.